ஹலோ கைஸ், வெல்கம் டு எஜுகேஷன் இஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆர்கே நாராயண் எழுதின இன்ஜின் ட்ரபிள் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு அதிர்ஷ்டம் அடித்தா என்ன பண்ணுவோம்? துள்ளி குதிப்போம்ல. ஆனால் அந்த அதிர்ஷ்டமே நம்ம கழுத்து நெரிச்சா எப்படி இருக்கும்? நம்ம ஆர்கே நாராயணன் எழுதின மால்குடி டேஸில் வர நம்ம நரேட்டருக்கு அப்படி தான் நடந்துச்சு. ஒரு நாள் மால்குடிங்கிற ஊருக்கு கேட்டி லேண்ட் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சி வருது. அந்த ஊரில் இருக்கிற ஜிம்கானா கிரவுண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல இந்த கண்காட்சியை நடத்துகிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஜிம்கானா கிரவுண்டு முழுக்க கலர் கலர் விளக்குகள், தோரணங்கள்னு ஜொலிக்குது. கூட்டம் அலமோதுது. அந்த ஷோ நடத்துறவருக்கு ஒரு நாளைக்கு கேட் கலெக்ஷன் மட்டுமே 500 ரூபாய் கிடைக்குது. உள்ள என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? மரண கிணறுல பைக் ஓட்டுற சாகசம், கிளி ஜோஷியம், அப்புறம் லாட்ரி சீட்டு கடைகள் அப்படின்னு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏராளமான விஷயங்கள் அங்கே இருக்கு. அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு லாட்ரி டிக்கெட் கடைக்கு மட்டும் பயங்கர கூட்டம் வருது. அங்கே லாட்ரி டிக்கெட்டை 8 அணாக்கு விற்கிறாங்க. அந்த லாட்ரி டிக்கெட்டோட பரிசு பொருட்கள் லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, பின் குஷன், தையல் மிஷின், கேமரா, அப்புறம் கடைசியாக ஒரு ரோடு இன்ஜின். எதுக்குடா ரோடு இன்ஜினை ப்ரைஸ் லிஸ்ட்டில் சேர்த்தாங்கன்னு கேட்காதீங்க, அது யாருக்கும் தெரியாது. நம்ம ஹீரோ சும்மா விளையாட்டுக்கு அங்கே ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்குறாரு. அந்த டிக்கெட் நம்பர் 1005. திடீர்னு மைக்கில் அறிவிக்கிறாங்க, டிக்கெட் நம்பர் 1005 முதல் பரிசு ரோடு இன்ஜின் விழுந்திருக்கு அப்படின்னு. நம்ம ஆளுக்கு ஷாக்கு. சுற்றி நின்றவங்க எல்லாரும் இவரை ஏதோ மியூசியமில் இருக்கிற மிருகத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு சிலர் கிண்டலாக சிரிக்கிறாங்க. சரி, ஜெயிச்சாச்சு, இதை எப்படி இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது? ஷோ நடத்துகிறவன் கிட்ட போய், சார், இதை வீட்டுக்கு கொண்டு போக டிரைவர் யாராச்சும் தருவீங்களான்னு கேட்டால் அவன் சிரிக்கிறான். தம்பி, இதை இங்கே ஓட்டிட்டு வந்தவனுக்கே நான் 100 ரூபா சம்பளம் கொடுத்தேன். இது பெரிய தலைவலின்னு தான் கொண்டு வந்து சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கேன். நல்ல வேளை உன் தலையில விழுந்துருச்சு, நீயே வச்சுக்கன்னு கலந்துக்கிட்டான். எக்ஸிபிஷன் முடிஞ்சு எல்லாரும் கூடாரத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த மைதானத்தில் அனாதையாக நிற்குது நம்ம ரோடு இன்ஜின். முனிசிபாலிட்டியிலேருந்து லெட்டர் வருது, தம்பி, ஒன்று இந்த இன்ஜினை எடு, இல்லைனா வாடகை கட்டு அப்படின்னு. வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோ வாடகை கட்டுறதுக்கு ஒத்துக்கிறாரு. வாடகை எவ்வளோ தெரியுமா? மாதத்துக்கு 10 ரூபா. இங்கே தான் சோகமே. நம்ம ஹீரோவும் அவர் மனைவியும் குடியிருக்கிற வீட்டுக்கே வாடகை 4 ரூபா தான். ஆனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த ரோடு இன்ஜினுக்கு 10 ரூபா கட்ட வேண்டியதாக இருக்குது. வீட்டில் மனைவிக்கு பயங்கர கோபம். அவங்க நகை அடகு வச்சு தான் இந்த வாடகையே கட்டுறாரு. இந்த ரோடு இன்ஜினை எப்படியாவது வித்துடலான்னு முனிசிபாலிட்டி சேர்மன் கிட்ட போய் கெஞ்சுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வேணும்னா சொல்லு, என் தெருவில் விளையாடுற குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான் தேவைப்படுது, அவங்க கிட்ட வித்துடு அப்படின்னு கலாய்க்கிறாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பெரிய இடி விழுவுது. அந்த ரோடு இன்ஜின் நின்றுட்டு இருந்த மைதானத்தில் ஒரு மாட்டு கண்காட்சி நடக்க போகுதான். உங்கள் ரோடு இன்ஜினை பார்த்தா எங்கள் மாடுங்க எல்லாம் மிரண்டு ஓடுது, அடுத்த 24 மணி நேரத்தில் இடத்த காலி பண்ணணும்னு ஆர்டர் போட்டுறாங்க. நம்ம ஆளு பதறி போய் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு நலம் இருக்கு, அங்கே கொண்டு போய் நிறுத்தலான்னு முடிவு பண்ணுறாரு. இந்த ரோடு இன்ஜினை நகர்த்துறதுக்கு அவர் ஒரு பெரிய பிளான் போடுறாரு. ஊர் கோயில் பூசாரி கிட்ட கெஞ்சி கோவில் யானையை வாடகைக்கு வாங்குறாரு. வாடகை ஒரு நாளைக்கு 7 ரூபா. அதோட சேர்த்து அந்த யானைக்கு ஒரு வேளை சாப்பாடும் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த ரோடு இன்ஜினை பின்னாடியிலிருந்து தள்ளுறதுக்கு 50 கூலி ஆட்களை தலைக்கு 8 சம்பளம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு கூட்டிகிட்டு வராரு. அந்த ரோடு இன்ஜினை ஓட்டுறதுக்கு ஜோசப்னு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராரு. அவனுக்கு ரோடு இன்ஜின் ஓட்டுறதுக்கெலாம் தெரியாது. ஆனால் ரோடு இன்ஜின் நகர்ந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டீரிங் மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து அவன் ரோடு இன்ஜினை ஓட்டுறதுக்காக வரான். இப்போ ஊரே வேடிக்கை பார்க்குது. முன்னாடி யானை சங்கிலி போட்டு கட்டியிருக்கு, பின்னாடி 50 பேர் தள்ளுறாங்க. ஜோசப் வண்டி மேலே ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு. வண்டி நகர ஆரம்பிக்குது. ஆனால் வண்டி நேராக போகலை. யானை ஒரு பக்கம் இழுக்குது, ரோடு பள்ளமாக இருக்கிறதால இன்ஜின் இன்னொரு பக்கம் சாயுது. ஜோசப்பு இஷ்டத்துக்கு ஸ்டியரிங்கை சுற்றுறான். பின்னாடி 50 பேரும் கண்ணை மூடிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தள்ளுறாங்க. வண்டி நேராக போகாமல் ஜிக்ஸாக்காக போகுது. அப்படியே போயிட்டு அந்த ரோடு இன்ஜின் நேராக போய் எதிரில் இருந்த ஒரு வீட்டோட காம்பவுண்ட் செவுத்துல டமார்னு இடிச்சு நிற்கிது. செவுரு தூள் தூளாக நொறுங்கிடுச்சு. இதை பார்த்த யானை மிரண்டு போய் சங்கிலியை அறுத்துக்கிட்டு மிச்சம் இருந்த செவுத்தையும் எட்டி உதச்சி தள்ளிடுச்சு. 50 ஆளுங்களும் தலைதெறிக்க ஓடி போயிட்டாங்க. அந்த காம்பவுண்ட் செவுத்தோட ஓனர் ஓடி வந்து நம்ம ஹீரோ கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விடுறாரு.
போலீஸ் வந்து நம்மால தர தரன்னு இழுத்துட்டு போய் லாக்அப்பில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் இருந்து வெளியே வந்தா ஹீரோ கையில் ஒரு பெரிய பில்லை கொடுக்குறாங்க. லிஸ்ட்டை பாருங்க. இடிஞ்சு போன செவுத்தை கட்டி தரணும், பாதியில் ஓடி போன அந்த 50 பேர்த்துக்கும் கூலி தரணும், வேலை செஞ்சாங்களோ இல்லையோ காசு கேட்டு வந்துட்டாங்க, ஜோசப்புக்கு ஃபீஸ் கொடுக்கணும், யானை செவுத்து உதச்சதுல அதுக்கு முட்டியில காயம் ஆயிடுச்சு, அதுக்கு மருந்துக்கு செலவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜின் இன்னும் அங்கேயே தான் நிற்கிது, அந்த இன்ஜினை அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியலை. அவரோட மனைவி, இனியும் என்கிட்ட நகையை கேட்டிங்கன்னா நான் என் அப்பா வீட்டுக்கு போகிறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆள் முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அந்த நேரம் பார்த்து ஊருக்கு ஒரு சாமிஜி வராரு. அவரு நெருப்பு மிதிப்பாரு, கண்ணாடி டம்ளரை கடிச்சு சாப்பிடுவாரு, ஆணி படுக்கையில் படுப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, யாராவது ரோடு இன்ஜின் வச்சிருந்தா கொடுங்க, என் நெஞ்சு மேலே ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் நம்ம ஆளு கேலரியில இருந்து கத்துறாரு, என்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு. உடனே சாமியாரோட அசிஸ்டன்ட் வந்து இன்ஜினை ரெடி பண்றான். சாமியார் தரையில படுத்திருக்காரு, அவர் நெஞ்சு மேல ஒரு சாக் பீஸ் வச்சு மார்க் பண்றாரு. கரெக்டா வண்டியை இந்த கோட்டு மேல ஏத்து, அங்கிட்டும் இங்கிட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்பாடா, சாமியார் மேலே ஏற்றுற சாக்கில் வண்டியை நகர்த்திடலாம், வாடகையும் மிச்சம் அப்படின்னு ஹீரோ கணக்கு போடுறாரு. சாமியார் கண்ணை மூடிட்டு ஓம்னு சொல்கிறாரு, வண்டி நகர போகுது. திடீர்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நிறுத்துங்கன்னு கத்துறாரு. ஒரு லெட்டரை காட்டுறாரு, மெஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் அது. சாமியார் என்ன வேணா பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி உயிரை பாதிக்கிற சாகசங்களை பப்ளிக்கில் பண்ணக்கூடாது, இது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு அதுக்கு தடை போட்டுறாங்க. சாமியார் கடுப்பாகி கிளம்பி போயிட்டாரு. நம்ம ஹீரோ சாமியாரோட அசிஸ்டன்ட் டிரைவர்கிட்ட போய், சார் எப்படியும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அப்படியே ஓட்டிட்டு போய் அந்த பக்கம் விட்டுறீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த டிரைவர் முறைக்கிறான், என் குருவே சோகமாக போகிறாரு, நான் வண்டி ஓட்டினா பாவம் அப்படின்னு சொல்லி அவனும் போயிட்டான். போச்சு, இனிமே நமக்கு ஜெயில் தான் அப்படின்னு ஹீரோ அன்னைக்கு நைட்டு தூங்க போகிறாரு. வட இந்தியாவில் ஒரு பெரிய பூகம்பம் வந்த வருஷம் அது. அதோட தாக்கம் இவங்களோட ஊர்லேயும் இருந்துச்சு. நைட்டு பூமி எல்லாம் ஆடுது, ஜன்னலெல்லாம் படன்னு அடிச்சுக்குது. நம்ம ஆள் உசுறு பயத்தில் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. காலையில் எழுந்து போய் பார்த்தா ஒரு அதிசயம், அந்த காம்பவுண்ட் செவுத்தில் இடித்து நின்றுட்டு இருந்த ரோடு இன்ஜினை காணோம். ஐயோ, எவனாவது திருடிட்டு போயிருப்பானோன்னு தேடி பார்த்தா அது அப்படியே நகர்ந்து போய் அந்த வீட்டுக்காரரோட ஒரு பழைய கிணத்துக்குள்ள தலைக்குப்புற விழுந்து கிடக்கு. ஐயையோ, ஏற்கனவே செவுத்த இடித்தோம், இப்போ கிணத்துல வேற விழுந்துருச்சே, வீட்டுக்காரர் கொலவெறியில் இருப்பாரே அப்படின்னு ஹீரோ பயந்து போய் அங்கே போகிறாரு. ஆனால் அந்த வீட்டுக்காரர் ஓடி வந்து ஹீரோ கையை பிடிச்சி குலுக்கி ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆளுக்கு ஒன்றுமே புரியலை. அவர் சொல்கிறாரு, தம்பி, அந்த கிணத்துல தண்ணி ரொம்ப அசுத்தமாக இருக்குன்னு முனிசிபாலிட்டியிலேருந்து அதை மூட சொல்லி வாரம் வாரம் நோட்டீஸ் அனுப்புனாங்க. கிணத்த மூட சிமெண்ட் போட்டால் நிறைய செலவாகும்னு நான் கவலையில் இருந்தேன். இப்போ கடவுளாக பார்த்து உன் ரோடு இன்ஜினை தூக்கி கரெக்டாக அந்த கிணத்துக்குள்ளே ஒரு பாட்டில் மூடி மாதிரி போட்டு மூடிட்டாரு, எனக்கு பெரிய செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் டீல் பேசுகிறாரு. தம்பி, நீ அந்த இன்ஜினை வெளியே எடுக்காத, அது அங்கேயே இருக்கட்டும், நான் உன் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், அந்த உடஞ்ச செவுத்தையும் நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட நம்ம நரேட்டர், அவர் அந்த 50 பேர்த்துக்கு கூலி கொடுக்க வேண்டியது, யானைக்கு மருந்து செலவு கொடுக்க வேண்டியது, அந்த மாதிரியான செலவுகளையும் சொல்கிறாரு. அவர் அதையும் நானே பார்த்துக்கிறேன், அந்த ரோடு இன்ஜினை மட்டும் நீ எடுத்துகிட்டு போயிடாத அப்படின்னு நரேட்டர்கிட்ட சொல்லிடுறாரு. சில மாதம் கழித்து நம்ம ஹீரோ அந்த பக்கம் போகும்போது எட்டி பார்க்குறாரு. அந்த கிணறு இருந்த இடம் தெரியாமல் அழகாக சிமெண்ட் பூசி மூடி வச்சுருந்தாங்க. அந்த ரோடு இன்ஜின் அந்த கிணத்துக்குள்ளேயே இருக்குது. அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாரு. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வேறு ஏதாவது ஷார்ட் ஸ்டோரி இல்லை போயமோட சம்மரி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.